ஜூன் 22 பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு அப்டேட் இருக்கும். விஜயோட பிறந்த நாள், அதனால் வந்து அன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த யூனிட்டு. ஸோ விஜய் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ப்ரமோஷன்ஸ் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த அப்டேட்ஸு இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அந்த பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காரு. ஜூன் 22 விஜயோட பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரும் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரலாம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சாங் ஒன்று வர்றது, கொஞ்சம் ஒரு பகுதி வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயோடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பெருதளவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எதிர்பார்க்குறாங்க. இந்த படத்தை வந்து எப்படி இருந்தாலும் பெரிய வெற்றி படமாக மாற்றிடணும்னு நினைக்கிறாங்க. இவருக்கு இந்த படம் எப்படி பேன் பண்ணுற மாதிரி ஒரு வெற்றியை கொடுக்கணும், எப்படி ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்கிறது சூப்பர் ஹிட் படமாக கொடுக்கணும். கலெக்ஷனை வந்து இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஈஸியாக 1000 கோடியை தாண்டறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதாவது வந்து இப்போ இந்த மாதிரி மாணவர்களை ஊக்கப்படுத்துறதுலேருந்து இன்னும் பல விஷயங்களை விஜய் வந்து தொடர்ந்து செய்யணும். இன்றைக்கி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் விஜயுடைய பார்வையெல்லாம் நிறைய மாறி இருக்குது. இல்லை என்னை இளைய காமராஜர்லாம் சொல்லாதீங்க, நம்ம வந்து செயலில் காட்டுவோம், ரொம்ப பேச்சை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம்தான். இன்றைக்கி இந்த 3ஆம் கட்ட இந்த மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குற அந்த நிகழ்ச்சியில் இந்த விமான விபத்து, நேற்றுக்கு ஏற்பட்ட விமான விபத்துக்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியிருக்காரு. இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அடுத்தடுத்து அவர் செய்கிற விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ முதல்ல வந்து ஒரு கட்டமைப்பே இல்லாமல் இருந்த வந்து தாவேகா இன்றைக்கி வந்து ஒரு அமைப்பாக மாறிக்கிட்டு வருது. ஒரு பெரிய அரசியல் கட்சியை உருவெடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகிட்டு வருது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா ஜேர்னலிஸ்ட் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். விஜயோட ஜனநாயகன் படம் விஜய் அவர்களோட கடைசி படமாக உருவாகிட்டு இருக்கு. ஸோ வழக்கமாக விஜய் படம் இப்போ ஜூன் மாதம் 22 விஜய் அவர்களோட பிறந்த நாளப்போ ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்குறது வழக்கம். டீசரோ, ஃபர்ஸ்ட் லுக்கோ, ஃபர்ஸ்ட் சிங்கிளோ. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் ஜூன் 22 ஏதாவது அப்டேட் இருக்குமா சார்? ஜூன் 22 பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு அப்டேட் இருக்கும். விஜயோட பிறந்த நாள், அதனால் வந்து அன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த யூனிட்டு. ஸோ விஜய் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ப்ரமோஷன்ஸ் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த அப்டேட்ஸு இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அந்த பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காரு. அது காரணம் என்னென்னா அவர் அந்த படம் வந்து ஜனவரியில் பொங்கலுக்கு வரப்போகுது. பொங்கலுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த அப்டேட்ஸை கொடுத்தா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ரெண்டாவது வந்து இப்போ அரசியலில் தீவிரமாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால சினிமா அப்டேட்டை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் ஜூன் 22 விஜயோட பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரும் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரலாம், இல்லைன்னா ரெண்டுமே வரலாம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வந்து ஒரு சாங் ஒன்று வர்றது, கொஞ்சம் ஒரு பகுதி வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆமாம், ஃபஸ்ட்டு சிங்கிள் மாதிரி. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் 22 விஜய் பர்த்டே அன்னைக்கு நிச்சயமாக அப்டேட் இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா அப்டேட்டை வந்து ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. விஜய் பிறந்த நாளை வந்து பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க அவங்களோட ரசிகர்கள், இது தெரியும்ல. இப்போ வந்து அரசியல் தலைவராக மாறினதுக்கப்புறம் இன்னும் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் கூட்டம், தொண்டர்கள் கூட்டம் எல்லாமே பெருசானதுனால ஸோ ஒரு அப்டேட் கொடுத்தா தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ஒரு அப்டேட் வருது. அது என்ன அப்படிங்கிறது இன்னும் அவங்க எதுவுமே உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வகையில் நான் சொன்னது தான். இந்த படத்தோட டீசர் வந்து 22 டீசர், இல்லைன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள், இல்லைன்னா ஒரு போஸ்டர். இது ரெண்டில் ஒன்று கொடுக்கலாம், இல்லைன்னா 2 கொடுக்கலாம், ஏதோ ஒன்று. ஓகே சார். இப்போ படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது சார்? ஏன்னா படம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்கில் முடிஞ்சு அவர் வந்து அரசியல் பக்கம் போயிட்டாரு. அடுத்த வருஷம் பொங்கலுக்காக தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த இடைப்பட்ட காலங்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம்? படத்தோக்கான எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது? இல்லை, இந்த படம் வந்து விஜயோடைய கடைசி படம். 69 ஜனநாயகன், அது விஜயே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அரசியலுக்கு போக போகிறேன், என்னுடைய பணி இனி வந்து மக்கள் பணி அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு.
ஸோ அப்படி பார்த்தா இந்த படம் தான் லாஸ்ட் படம், இனிமே விஜய் நடிக்க மாட்டார் அப்படின்னும் போது அவங்களுடைய விஜயோடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பெருதளவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எதிர்பார்க்குறாங்க. இந்த படத்தை வந்து எப்படி இருந்தாலும் பெரிய வெற்றி படமாக மாற்றிடணும்னு நினைக்கிறாங்க. விஜயோடைய சுமாரான படமே பார்த்தீங்கன்னா பெரிய கலெக்ஷன் பண்ணோம். லியோ, கோட்டு, இன்னும் பல படங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா விஜய்க்கு வந்து இன்னைக்கு எப்படி சொல்கிறது, தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்குது. ஆடியன்ஸ் கிட்ட எந்த படத்தை நீங்கள் விஜய் படத்தை கொடுத்தீங்கனாலும் அது வந்து பயங்கரமான ஒரு கலெக்ஷன், ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து கொடுத்துருது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மமிதா பைஜு இருக்காங்க, அதை பற்றி பூஜா ஹெக்டே வந்து ஹீரோயின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக்கில் சாங்ஸ் எல்லாம் நிச்சயமாக நல்லா வந்திருக்கும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு கேலப்பிங்காக இருந்தால் தான் அதெல்லாம் ஆடியன்ஸை போய் சேரும் அப்படின்னு விஜய்க்கும் தெரியும். பல படங்கள் வந்து கமர்ஷியல் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதனால் என்னென்ன எலிமெண்ட்ஸு ஒரு படத்தில் வச்சா அது வெற்றி அடையும் அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும். அது நிச்சயமாக செய்வாங்க. அதே நேரத்தில் வந்து வினோத்தும் விஜயும் இந்த படம் ஃபஸ்ட்டு படமாக இணைகிறாங்க. வினோத் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அஜித்தை வச்சு தொடர்ந்து படங்கள் கொடுத்துட்டு இருந்தார். இந்த படத்தோட விஜயை வச்சு வரும்போது அஜித்து அவர் ஒரு மாஸ் ஹீரோ, அவருக்கும் பெரிய பெரிய வெற்றி படங்களை வந்து வினோத் கொடுத்தாரு. ஸோ இந்த படம் விஜயோட இணைஞ்சிருக்கும் போது இவர் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, இவருக்கு இந்த படம் எப்படி பேங் பண்ணுற மாதிரி ஒரு வெற்றியை கொடுக்கணும், எப்படி ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்கிறது சூப்பர் ஹிட் படமாக கொடுக்கணும், கலெக்ஷனை வந்து இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஈஸியாக 1000 கோடியை தாண்டறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை நிச்சயமாக அந்த படம் பூர்த்தி செய்யுமா அப்படின்னா இந்த படம் வந்து நிச்சயமாக பூர்த்தி செய்யும். ஓகே சார். ஸோ இப்போ படம் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அரசியலில் இறங்கிட்டார் முழு நேரமாக. ஸோ இவர் இடையில வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த எஜுகேஷனல் அவார்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ கல்வி விருது வழங்கல இப்போ 3ஆம் கட்டமாக இப்போ நடந்திருக்கு. ஸோ இந்த தொடர்ந்து இந்த 3 விஷயங்கள் பார்க்கும்போது அவங்க மாணவர்கள் பேசுகிறப்போ ஒவ்வொரு விஷயங்கள் சில நேரம் ட்ரோலாக பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை அதாவது வந்து விஜய் வந்து சமீபத்தில் 2 வருஷம் 3 வருஷமாக இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அதாவது வந்து 10th +2 மாணவர்கள் முதல் 3 இடங்கள் எடுத்த மாணவர்கள் அந்த கிட்டத்தட்ட 234 தொகுதியில் உள்ளவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க பெற்றோரோட வரவழைச்சு அவங்களுக்கு வந்து ஊக்க பரிசுகள்லாம் கொடுத்து அவரோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பெருசாக அவங்கள வந்து ஆதரிக்கிறார். இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது ஊக்கப்படுத்துகிறார் விஜய். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடைக்கு வர்றவங்க சில விஷயங்களை பேசணும்னு ஆசைப்படுறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள் அவங்களுக்கு என்ன பெரிய மெச்சூரிட்டி இருக்கும், 17 வயசு தான் இருக்கும். ஸோ அந்த சின்ன பசங்க அவங்கெல்லாம் விஜயை பார்த்தோன்னா அவங்களுக்கு பயங்கரமான உற்சாகம். விஜயே நமக்கு பக்கத்தில் நின்று பரிசு கொடுக்குறாரு, நம்மளோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாருன்னும் போது அந்த உற்சாகம் மிகுதியில் அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய உணர்வுகள், இந்த விஜயண்ணா சூப்பர், விஜயண்ணா அடுத்த சிஎம்மாக வரணும் அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அந்த மாணவர்களோட வர பெற்றோர்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ தான் இருக்கக்கூடும். அவங்களும் வந்து விஜயோடைய ரசிகர்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் விஜய் மேலே ஒரு ஓவரான ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால அவங்களும் பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களும் அரசியல் சார்ந்த சில கருத்துக்கள் எல்லாம் அந்த மேடையில் சொல்கிறாங்க. ஸோ இங்கே இது வந்து இப்போ கிட்டத்தட்ட பல பேர் வந்து அந்த மேடைக்கு வந்து பரிசு வாங்க வராங்க, பல மாணவர்களுடைய பெற்றோர்கள். ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்துடையவங்களாக இருப்பாங்க, அவங்கவுங்க கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க. அது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ட்ராலாக மாறுது, அது பாட்டெல்லாம் கூட பாடுறாங்க, ட்ராலாக மாறுது. ஒருத்தர் வந்து இளைய காமராஜர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது விஜய் என்ன சொல்கிறாரு, இல்லை என்னை இளைய காமராஜர்லாம் சொல்லாதீங்க, நம்ம வந்து செயலில் காட்டுவோம், ரொம்ப வந்து நம்ம இது பண்ண வேண்டாம், பேச்சை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயந்தான். அதாவது வந்து இப்போ இந்த மாதிரி மாணவர்களை ஊக்கப்படுத்துறதுலேருந்து இன்னும் பல விஷயங்களை விஜய் வந்து தொடர்ந்து செய்யணும். இன்றைக்கி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் விஜயுடைய பார்வையெல்லாம் நிறைய மாறி இருக்குது. அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி விஜய் அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்னும் போது இவர் வரமாட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா ரஜினி பல வருஷங்களாக வரப்போகிறேன்னு சொல்லிட்டு வரல. ஸோ விஜய் வருவாரா வரமாட்டாராங்கிற மாதிரியான ஒரு டிபேட்லாம் இருந்துச்சு. விஜய் வந்து துணிச்சலாக வந்துட்டார். அதனால் வந்து இனி அந்த அரசியல் களத்துக்குள்ளே அவர் என்னவா கேம் பண்ண போகிறாரு, அவர் என்னவா தன்னுடைய கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட முன்வைக்க போறாரு, எப்படி அவருடைய ப்ராக்ரஸிவ்னு சொல்லுவாங்க, அதாவது முன்னோக்கி எப்படி வந்து போக போறாரு, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது, அதெல்லாம் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம், அது இல்லாமல் ஒரு பெரிய ரசிகர்கள் வந்து தொண்டர்கள் கூட்டமாக மாறிட்டாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஏதோ ஒன்று புதுசாக செய்வார், ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு, ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அதனால் விஜய் மேலே இப்போ வர பெரிய எதிர்பார்ப்பு, வர 26 எலெக்ஷனில் அது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய எப்படி சொல்கிறது
ஆட்சியை பிடிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் வந்து ஒரு பெரிய வெற்றி முகம் நிச்சயம் விஜய்க்கு இருக்கும். சார் இப்போ முன்னாடி வந்து அந்த அவார்டு ஃபங்க்ஷன் வந்து அவர் பண்ண விஷயத்தை பார்த்து தமிழக வாழ்முறை உரிமை கட்சி தலைவர் வேல்முரு வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கு பதிலடி தர விஷயமா ஒரு சின்ன பொண்ணு வந்து இப்போ நடந்த நிகழ்ச்சியில் வந்து அதுக்கு பேசியிருப்பாங்க. விஜய் அண்ணா வந்து ஒரு அப்பாவா அண்ணனா உயிரங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். இல்லை விஜய் பற்றி தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அப்படி பேசியிருக்கிறது வந்து எப்படி சொல்கிறது, கண்டிக்கத்தக்கது. நிச்சயமாக அது வந்து அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. ஆனால் அவரை மேலே சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பேசியிருக்காரு, போக்சோ சட்டத்தில் அவர் வந்து கைது பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நான் விஜயை பற்றி பேசலை அப்படிங்கிறாரு. ஆனால் வந்து அவர் பேசுறது விஜயை பற்றி தான். அது வந்து வெளிப்படையாகவே தெரியுது. பேர் குறிப்பிடாட்டா கூட கூத்தாடிகள் அவங்கள வந்து இப்படி பண்ணுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, போகிறாங்கலாம் பேசியிருக்காரு. ரொம்ப கொச்சையான கருத்து. அதாவது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. அதை வந்து ஒரு மேடையில் ஏறி ரொம்ப அதை பேசி இது பரபரப்பாக்கிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் அதை பேசி அவருடைய செல்வாக்கை குறைத்து கொண்டார். அப்படி தான் நம்ம சொல்லணும். தமிழக வாழ் உரிமை கட்சி வேல்முருகனுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு அரசியல் களத்தில். அந்த மரியாதையை அவரே குறைச்சிக்கிட்டார். அது மக்களுக்கு வந்து அதை அவர் பேசுனது வந்து மக்கள் ஏற்றுக்கலை. நீங்கள் ஒரு விஷயத்தை எப்போவுமே வந்து பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் சொல்கிற கருத்து மக்களோட கனெக்ட் ஆகி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த கருத்து சரியான கருத்தாக இருக்கும். மக்கள் ஏற்றுக்கல, மக்கள் வந்து அதுக்கு எதிர்கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்து வந்து அங்கே நிற்காது. புரியுதா உங்களுக்கு, வெயிட்டேஜ் இருக்காது. ஸோ இப்படி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கும் போது விஜய் இன்னைக்கு அவரும் ஒரு தகப்பனாக இருக்கார். அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பையனும் ஒரு பெண்ணும் இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுடைய ஏஜ் குரூப்பில் உள்ள பசங்க தான். விஜய் வந்து இப்போ 50+ மாறிட்டார், ஒரு முதிர்ந்த மனிதராக மாறிட்டார். இதெல்லாம் இல்லாமல் ஒரு அரசியல் தலைவராக இருக்கார், ஒரு நடிகர். இதெல்லாம் வந்து ஒரு பரிசு கொடுக்குற விழாவில் மாணவர்கள், அதாவது வந்து அன்பு தான் இது வந்து முழுக்க 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 நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அண்ணனா ஒரு தகப்பனா இருந்து அந்த பரிசை கொடுக்கும்போது ஒரு அன்பின் மிகுதியாசி. விஜய் தான் எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாரு கிடையாது. விஜயை பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அணைச்சிக்கிறாங்க அன்பா. அதாவது எங்கள் அண்ணங்கிறாங்க, எங்கள் அப்பாங்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்புமே கிடையாது. இதை வந்து இப்படி கொச்சைப்படுத்தி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. இன்னைக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி அவர் ஒரு எப்படி சொல்கிறது, முதிர்ந்த மனிதராக மாறிட்டார். ஸோ முதிர்ந்த மனிதராக இல்லையாங்கிறது இல்லை, பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்கள் அன்பின் அடிப்படையில் சில விஷயங்களை செய்யும் போது அதை தவறாக சித்தரித்து காட்டுறதுங்கிறதுக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதையெல்லாம் நம்ம 100% கண்டிக்கணும். ஓகே சார். இப்போ இவரோட அடுத்த கட்ட அரசியல் பயணம் என்னவா இருக்கும் சார்? ஏன்னா இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கதா சொல்லியிருக்காங்க இப்போ இருந்து. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான அரசியல் செயல்பாட்டெல்லாம் பார்க்க முடியும் சார்? இல்லை அதாவது வந்து விஜய் இன்னும் முழுசாக அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்கலை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு இந்த மூன்றாம் கட்ட இந்த மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குற இந்த நிகழ்ச்சியில் இந்த விமான விபத்து, நேற்றுக்கு ஏற்பட்ட விமான விபத்துக்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியிருக்காரு. இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அடுத்தடுத்து அவர் செய்கிற விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களாக இருந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன அப்படின்னா, முழு வீச்சோட அரசியலில் இறங்கணும். விஜய் வந்து இன்னைக்கு ஒரு நடிகராக இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கடுத்து அரசியல் தலைவராக மாறியிருக்காரு, ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. இன்னைக்கு பல பேர் வந்து கட்சியோட இணைச்சிட்டு வர்றாரு. அடுத்தடுத்த கட்டங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை இணைச்சிட்டு வர்றாரு. அருண் ராஜா ஐஆர்எஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப் அதை ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து விஜயோடைய கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காரு. கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக அவர் நியமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அதாவது வந்து ப்ராக்ரஸிவ், அதாவது அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய அறிவு சார்ந்த நபர்கள், மூத்த நபர்கள், மூத்த அரசியல்வாதிகள், என்ன ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேலேருந்து இன்னும் நிறைய பேர் அவர் விஜய் கட்சியில் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்னென்னா அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அடுத்து அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை நட்சத்திரமாக விஜய் இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையின் பேரில் இப்போ வந்து பல பேர் வந்து அவரோட கட்சியில் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு கட்டமைப்பே இல்லாமல் இருந்த வந்து தாவேகா இன்னைக்கு வந்து ஒரு அமைப்பாக மாறிக்கிட்டு வருது. ஒரு பெரிய அரசியல் கட்சியை உருவெடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகிட்டு வருது. ஸோ பலருடைய அறிவுரைகள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு முதல் தடவையாக அரசியலுக்கு வரீங்க, நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு நடிகர் முதல் தடவையாக அரசியலுக்கு வரும்போது உங்களோட அறிவு சார்ந்த மக்கள் உங்களோட வந்து உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கொடுக்குற இன்டெலிஜென்ட்டான கிளவரான பல ஆஃபீஸர்ஸு, அந்த மாதிரி ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அருண் ராஜா மாதிரி இந்த மாதிரி நிறைய பேரை வந்து கூட வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஐடியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ப்ராஸ்பெக்டிவாக இருக்கும். அது வந்து அந்த மாதிரி ஐடியாஸை கேட்டு நீங்கள் முன்னோக்கி போனீங்கன்னா அது உங்கள் வெற்றி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். பல நேரங்களில் பல விஷயங்களை வந்து சரியாக பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது விஜய் மேலே, இன்னமும் இருக்குது. முழுசாக அரசியலுக்குள்ளே ஈடுபாடாக வரமாட்டேங்கிறாரோ, ஒரு தயக்கம் இருக்கோ அப்படிங்கிற எண்ணங்களும் இன்னமும் இருக்குது. இருந்தாலும் சமீப கால நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது வேற ஒரு மாற்றங்களை அவர் உருவாக்குங்கிற நம்பிக்கை வந்து மக்களுக்குமே வருது. ஓகே
கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். நன்றி.